வணக்கங்க. இன்றைக்கி வந்து குதிரைவாலி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு டம்ளர் குதிரைவாலி எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர் குதிரைவாலி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்புங்க, பாசிப்பருப்பு அரை டம்ளரு. நம்ம இது நல்லா தண்ணி விட்டு கழுவி வச்சுக்கலாங்க. ஊற வைக்க வேண்டியதில்லை. பாருங்கள், நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கிறோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். சீரகம் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நிறைய சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு 4, மிளகு தூளுங்க 1 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கழுவி வச்சுருந்த குதிரைவாலியும் பருப்பையும் பாசி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம குதிரைவாலி 1 டம்ளரு, பாசிப்பருப்பு அரை டம்ளர், 1.5 டம்ளரு, அதுக்கு 4.5 டம்ளர் தண்ணி. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுடலாங்க. போட்டுடலாம். இது வந்துங்க தீ வந்துங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு இறக்கிடலாங்க. பாருங்கள், நமக்கு 4 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் மூடியை. பொங்கலுங்க நம்ம ரைஸ் பொங்கல் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி ஹெல்த்தியான குதிரைவாலி பொங்கலும் பாசிப்பருப்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.